ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி செட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சூப்பர் சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம். ஆயில் கம்மியாக தான் பிடிக்கும். இதுக்கு சென்னா மசாலா சைட் டிஷ்ஷாக இருந்தால் சூப்பராக இருக்கும், இல்லை வடகறி கூட சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. புழுங்கரிசி 2.5 டம்ளர் எடுத்துக்கோங்க. இட்லி புழுங்கரிசி இருக்கு இல்லைங்களா, அது 2.5 டம்ளர் எடுத்துகிட்ருக்கேன். எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட்ஸ் எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பச்சரிசி 1.5 டம்ளர். இது நீங்கள் ரேஷன் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தோசை ரைஸ்ன்னு விற்குது இல்லைங்களா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உளுத்தம்பருப்பு 1 டம்ளர். இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 1.5 டம்ளர் கெட்டி அவல், இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை இப்போ கழுவி ஊற போட வேண்டாம். நம்ம அரிசி பருப்பு மட்டும் கழுவி ஊற போடணும். ஒரே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது நல்லா ஒரு 3 தடவை கழுவி ஊற போட்டுக்கலாம். அவல் மட்டும் ஒரு கிரைண்டர் போடுறதுக்கு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடி கழுவி ஊற போட்டால் போதும். இப்போ இது எல்லாமே ஒரு 3 to 4 hours நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் கிரைண்டர் போட்டுக்கோங்க. கிரைண்டர் ஒரு 30 to 40 மினிட்ஸ் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்திட்டேன். அரிசி பருப்பு அவல் எல்லாமே சேர்த்து இந்த அளவுக்கு மைய அரைச்சிக்கோங்க. இது நைட்டு நீங்கள் ஆட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா காலையிலுக்கு சூப்பராக நம்ம தோசை ஊற்றிடலாம். இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதை ஓவர் நைட் நான் விட்டுட போகிறேன். காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு தோசை ரொம்ப சாஃப்டாக வரும். இதுக்கு உப்பு நைட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப மாவு பொங்கி வந்துடும். அதனால் நான் எப்பயுமே சுடு தண்ணியில் கல் உப்பை கொஞ்சம் போட்டு வச்சுடுவேன் எழுந்திரிச்ச உடனே. அதை நீங்கள் ஈஸியாக ஊற்றிடலாம். சால்ட்டை விட எப்பயும் கல் உப்பு யூஸ் பண்ணால் நல்லதுங்க. இப்போ இதை போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி ஊற்றணுன்னா, கல் ஃபுல்லாக எண்ணெயை தடவி விட்டுடுங்க. தடவிட்டு ஒரு கரண்டி மாவை ஊற்றிட்டு லைட்டாக, ரொம்ப பரப்பாமல் லைட்டாக தேய்ச்சி விடுங்க. கொஞ்சம் தடிமனாக இருக்கணும். அப்போ தான் செட் தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எண்ணெய் தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இன்றைக்கி நான் எண்ணெய் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எண்ணெய் இல்லாமையே நீங்கள் இந்த தோசையை பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாக்ஸ் எம்டியாக தாங்க வரும். கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் நம்ம உளுந்தும் அவளும் அதிகமாக போட்டிருக்கிறதுனால இது 2-3 நாளுக்கு மேலே ரொம்ப புளிப்பாயிடும். அதனால் குவான்டிட்டி நீங்கள் போடுறப்ப பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டு இட்லி மாவாட்டம் 4 நாள் 5 நாள்லாம் வச்சுக்க முடியாது. ஒரு 3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைல் செட் தோசை. இந்த ரேஷியோவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்ற உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி சென்னா மசாலாவோட இதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி சென்னா மசாலா சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க அதுவும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு வடகரியும் சூப்பரான காம்பினேஷனுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.